ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிரான தோல்விக்கு அப்புறம் பிகேஎல் சீசன் 11 பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகணும்னா தமிழ் தலைவாசனி இனி வர மேட்சஸை வெற்றி பெற்று ஆகணும். அண்ட் அடுத்து நம்ம ஃபேஸ் பண்ண போற டீம் ஸ்ட்ராங்கான தபங் டெல்லி. அண்ட் தபங் டெல்லிக்கு எதிராக என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வகுக்கணும் அண்ட் தபங் டெல்லிக்கு எதிராக வின் பண்ண முடியுமா அப்படின்றது தான் தமிழ் தலைவாசஸ் தபங் டெல்லி மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's get started. தமிழ் தலைவாசனி அவங்களோட ப்ரீவியஸ் கேம்ல ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிராக போத் ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங்ல சொதப்பினாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நரேந்தருக்கு இன்ஜுரியா இருக்கிற நிலையில சச்சினால ஃபார்மை ரீகெயின் பண்ண முடியாம ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாரு. அண்ட் சச்சினோட லேக் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனியை ரொம்பவே ஹாண்ட் பண்ணுதோ அப்படின்னு தோணுது. அண்ட் ஆல்சோ ஃபார்ம்ல இருக்கிற விஷால் சகலும் பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட மேஜர் கன்சர்ன்ஸாவே இருக்கு. அண்ட் ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஷஃபாகி மட்டும்தான் பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அண்ட் போன மேட்ச்ல சந்திரன் ரஞ்சித் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தினாரு. அண்ட் தமிழ் தலைவாசனி ப்ரீவியஸா வெற்றி பெற்ற கேம்ல மாசான முத்து தான் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தினாரு. அண்ட் அவரையும் பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் கேம்ல பாத்தீங்கன்னா காணும். ஏன் அப்படின்னு தெரியல, மேபி இன்ஜுரி கன்சர்னா கூட இருந்திருக்கலாம். அண்ட் மாசான முத்துவா இருக்கட்டும் இல்லைன்னா விஷால் சகலா இருக்கட்டும் ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு பேரும் பிளே பண்ணி ஆகணும். அப்பதான் தமிழ் தலைவாசனியினால வெற்றி பாதைக்கு திரும்ப முடியும். அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா அபிஷேக்கோட லேக் ஆஃப் பாயிண்ட்ஸ் காரணமாக பாத்தீங்கன்னா புதிய பிளேயர்ஸை பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனியோட மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்றாங்க. பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்துறாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்ற கருத்துமே இல்லை. அண்ட் சாஹிலுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல டேக்கிள் விழ மாட்டேங்குது. நிதேஷ்குமார் மட்டும்தான் பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் யூனிட்ல ஒரு ஸ்டாராவே பாத்தீங்கன்னா இருக்காரு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா டிஃபென்ஸும் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் அடுத்து வர கேம்ல. அப்பதான் பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிற சான்சஸும் இருக்கும். அடுத்து வர கேம்ஸ்ல இதே மாதிரி தப்புகள் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா தமிழ் தலைவாசனி மிட் டேபிள்ல தான் பாத்தீங்கன்னா சீசனை முடிப்பாங்க. சோ தமிழ் தலைவாசனி தபங் டெல்லிக்கு எதிரான மேட்ச்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பட் தபங் டெல்லியில பாத்தீங்கன்னா அஷு மலிக் ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் நவீனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்டாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா தபங் டெல்லி டிஃபீட் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். பட் தமிழ் தலைவாசனி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஜெயிச்சாதான் பாத்தீங்கன்னா நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாகும். சோ ஹோப்ஃபுல்லி தமிழ் தலைவாசனி தபங் டெல்லிக்கு எதிரான கேமை வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். சோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? தமிழ் தலைவாசனி அவங்களோட ஃபார்மை ரீகெயின் பண்ணுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.